பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டேஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் க்ஷேமமாய் சுகமாய் இருப்பேன் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? 2 நாளாகவும் 14 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். 2 Chronicles chapter 14 verse 11. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? பலம் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆமேன். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே என் மகளே, எந்த காரியத்தில் உனக்கு உதவி வேணும், எந்த காரியத்தில் நீ பிரயாசப்பட்டு நீ பலனற்று போயிருக்கிற, ஏசப்பா சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஒருவேளை இந்த காரியத்தில் நீங்கள் முயற்சி எடுத்து அநேக காரியத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டு எனக்கு இந்த காரியத்தில் ஒரு ஜெயம் இல்லை, இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியல என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா, பலனற்று போயிருக்கீங்களா? ஏசப்பா சொல்கிறார், நான் உனக்கு பலத்தை கொடுத்து உன் காரியத்தில் நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன், நான் உனக்கு துணை செய்வேன். இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க இல்லையா, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஏசப்பா சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்வேன். ஒருவேளை உங்கள் குடும்ப காரியமாக, உங்கள் பிள்ளைகளுடைய காரியமாக, நீங்கள் செய்கிற வேலையா, நீங்கள் செய்கிற ஊழியமா, இல்லை எந்த காரியம் இருந்தாலும் சரி, ஒருவேளை சொல்கிறீங்களா, ஏசப்பா குடும்பத்தை என்னால் நடத்த முடியல, நான் பிரயாசப்படுகிறேன், நான் முயற்சி எடுக்கிறேன், அநேக காரியத்தில் நான் தோல்வி அடைகிறேன், என் குடும்ப சூழ்நிலை மாறலை. இன்றைக்கு ஏசப்பா சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன், நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். உன் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூர்ணமாக விலக செய்ய போகிறார். நீங்கள் எந்தெந்த காரியத்தை என்னால் செய்ய முடியல என்று தோய்ந்து போயிருக்கீங்களா, சோர்ந்து போயிருக்கீங்களா? ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்ய போகிறேன். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன். இந்த நாளில் எந்த காரியத்தில் ஏசப்பாக்கு நீங்கள் உதவி கேட்குறீங்களோ, அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பா நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, பலன் உள்ள பலனற்றருக்கு நீங்கள் உதவி செய்யுது உமக்கு லேசான காரியம். ஆமாண்டூரை யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எந்தெந்த காரியத்தில் ஏசப்பா உம்முடைய உதவி கேட்குறாங்களோ, உண்மை நோக்கி பார்க்குறாங்களப்பா, என் ஜனங்களுக்கு அப்பா பரத்துலேருந்து ஒத்தாசை அனுப்புவீராக. எந்தெந்த காரியத்தில் அப்பா பலனற்று சோர்ந்து போயிருக்காங்களோ, என்னால் எதுவும் செய்ய முடியல என்று கலங்கி கொண்டிருக்காங்க, வார்த்தையான தேவனுடைய வார்த்தை அனுப்பி அப்பா என் ஜனங்களை பலப்படுத்துவீராக. என் ஜனங்களுக்கு நீங்கள் சகாயம் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.